அப்போ இந்த உலகம் நம்ம கையில் என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கையில் என்ன இருக்குன்னு உலகம் கேள்வியோட நிப்பாட்டிடுது. வேதம் நமக்கு பதிலை கொடுக்கு. நம்ம கையில் வலது கையில் தீர்க்காயுசும், இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. நல்லா கையை தட்டி நம்ம கையில் என்ன இருக்கு? வலது கையில் தீர்க்காயுசும், இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. அப்படி கேள்வியில் என்ன பண்ணிடுது? கொண்டு வந்து முடிச்சிருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட. கையத்தட்டி பிரைஸ் காட். அவர் நம்மை தனிமையாய் இருக்க. நான் நினைக்கிறேன் லாசர் இப்படிதான் பாட்டு பாடிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வியாதின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து வியாதியை சுகமாக்கிடுவார்னு பார்த்தா அவர் என்ன பண்ணல, வரவே இல்லை. இன்னும் 2 நாள் தங்கிட்டு 4 நாள் கழிச்சு துட்டி விசாரிக்க என்ன பண்றாரு, வாராரு. பாருங்களேன் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அவள் லாசரு அப்படியே பாட்டு பாடியிருப்பார் வியாதியில் கிடந்தப்போ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோன்னு. அவ்வளோதான். நான் செத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா யூதர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து எல்லாரும் அழுறதை பார்த்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்ன உடனே யூதர்கள்லாம் ஒரு டயலாக் சொல்கிறாங்க, சே இவர் லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தார் அப்படிங்கிறாங்க. தவறான ஸ்டேட்மெண்ட். எவ்வளவாய் சிநேகித்தார் கிடையாது. அவங்க எதை வச்சு சிநேகித்தார்னு சொல்கிறாங்கன்னா, வியாதியாக இருந்தான் அவர் வரல, அதனால பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அழுறதை பார்த்தோன்னே இவரும் அழுறாருன்னு ஒன்னே ஸ்நேகம்ங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சிநேகிக்கிறாரான்னா இல்லை. பரவாயில்ல, செத்ததுக்கு அப்புறமாவது என்ன பண்ணியிருக்கிறாரு, விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. ஐயா அவர் விசாரிக்க வரவில்லை, அவர் அவனை உயிரோடு எழுப்ப வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களில் இருந்த காரியம் மரித்து போன மாதிரி இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை சிநேகித்தார் கிடையாது, உங்களை சிநேகிக்கிறார். பிரைஸ் காட். ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை நேசிச்சிட்டு இன்னொரு சூழ்நிலையில விட்டு விடுகிற தேவன் கிடையாது. உங்களை காலாகாலத்துக்கும் நேசிக்கிறவர்.